இப்போ ஃபென்கல் புயலோட தாக்கம் தமிழ்நாட்டை தவிர்த்து பல மாநிலங்களில் இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, எதுக்கெல்லாம் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புயலோட தாக்கம் தமிழ்நாட்டை தவிர்த்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநிலங்களில் இருக்க ஒரு சில மாவட்டங்களில் மழை அதிக அளவில் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இன்னைக்கு நைட்டு காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 2229 முகாம்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் அமைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. தேங்கி இருக்கிற நீரை வெளியேற்றுறதுக்கு 2439 மோட்டர் பம்ப்ஸ் தயாராக வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் காரணமாக மரங்கள் விழுந்தா அதை அப்புறப்படுத்துறதுக்கு 1786 மரம் வெட்டுற மிஷின்ஸ் ரெடியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. NDRF, SDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் 2 பேருமே களமிறக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஃபென்கல் புயல் காரணமாக 110 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. 55 வர இருந்ததும் 55 சென்னையிலேருந்து கிளம்ப இருந்ததும் கேன்சல் ஆயிருக்கு. டிசம்பர் 1 அதிகாலை 4 மணிக்கு மேலே தான் ஏர்போர்ட் மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிக்கும்னு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால நிலச்சரிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபென்கல் புயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.